10ஆம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகம் ஃபுல் டெஸ்ட்டை நம்ம பார்த்துட்ருக்கோம். இதில் முக்கியமான 100 வினாக்களை நம்ம பார்த்துட்ருக்கோம். அதோட பார்ட் 4 வீடியோவாக இந்த வீடியோவில் 25 வினாக்களை நம்ம பார்க்க போகிறோம். இந்த 25 வினாக்களை எக்ஸாம் மாதிரி செஞ்சு பார்க்க போகிறோம். இந்த 25 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். 76வது கேள்வி, தேம்பாவணியின் படலங்களின் எண்ணிக்கை டேஷ். தேம்பாவணியின் படலங்களின் எண்ணிக்கை டேஷ். ஆன்சர் ஆப்ஷன் சி 36 படலங்கள். ஆன்சர் 36. இனி 77வது கேள்வி பார்க்கலாம். தேம்பாவணி ஒரு டேஷ் நூல் ஆகும். தேம்பாவணி ஒரு டேஷ் நூல் ஆகும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ பெருங்காப்பிய நூல். ஆன்சர் பெருங்காப்பிய நூல். 78வது கேள்வி, தேம்பாவணியை இயற்றியவர் யார்? தேம்பாவணியை இயற்றியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி வீரமாமுனிவர். ஆன்சர் வீரமாமுனிவர். 79வது கேள்வி, தமிழ் முதல் அகராதி எது? தமிழ் முதல் அகராதி எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ சதுரகராதி. ஆன்சர் சதுரகராதி. இனி 80வது கேள்வி, வீரமாமுனிவரின் இயற்பெயர் டேஷ் ஆகும். வீரமாமுனிவரின் இயற்பெயர் டேஷ் ஆகும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ கான்ஸ்டாண்டி ஜோசப் பெஸ்கி. கான்ஸ்டான்சு ஜோசப் பெஸ்கி. இனி 81வது கேள்வி, சந்தா சாஹிப் வீரமாமுனிவருக்கு அளித்த பட்டம் யாது? சந்தா சாஹிப் வீரமாமுனிவருக்கு அளித்த பட்டம் யாது? ஆன்சர் ஆப்ஷன் சி இஸ்மத் சந்நியாசி. ஆன்சர் இஸ்மத் சந்நியாசி. இனி 82வது கேள்வி, இஸ்மத் சந்நியாசி என்பது டேஷ் மொழிச்சொல். இஸ்மத் சந்நியாசி என்பது டேஷ் மொழிச்சொல். ஆன்சர் ஆப்ஷன் ஏ பாரசீக மொழிச்சொல். ஆன்சர் பாரசீக மொழிச்சொல். இனி 83வது கேள்வி, இஸ்மத் சந்நியாசி என்பதன் பொருள் என்ன? இஸ்மத் சந்நியாசி என்பதன் பொருள் டேஷ். ஆன்சர் ஆப்ஷன் டி தூய துறவி. ஆன்சர் தூய துறவி. இனி 84வது கேள்வி, காணில் செல்வழி அறியேன் இது யார் கூற்று? காணில் செல்வழி அறியேன் என்பது யார் கூற்று? ஆன்சர் ஆப்ஷன் பி கருணையன் கூற்று. ஆன்சர் கருணையன் கூற்று. 85வது கேள்வி, வேறுபட்ட ஒன்றினை தேர்வு செய்க. வேறுபட்ட ஒன்றினை தேர்வு செய்க. ஆப்ஷன்ஸை பாருங்கள். திருமுழுக்கு யோவான், அருளப்பன், கருணையன், எலிசபெத். ஆன்சர் ஆப்ஷன் டி எலிசபெத். ஆன்சர் எலிசபெத். இனி 86வது கேள்வி, வேறுபட்ட ஒன்றினை தேர்வு செய்க. வேறுபட்ட ஒன்றினை தேர்வு செய்க. ஆன்சர் ஆப்ஷன் டி இயேசு. ஆன்சர் இயேசு. இனி 87வது கேள்வி, சரிந்தன அசும்பில் செல்லும் இவ்வடிகளில் அசும்பு என்பதன் பொருள். சரிந்தன அசும்பில் செல்லும் இவ்வடிகளில் அசும்பு என்பதன் பொருள். ஆன்சர் ஆப்ஷன் பி நிலம். ஆன்சர் ஆப்ஷன் பி நிலம். அசும்பு என்றால் நிலம், விசும்பு என்றால் வானம். இதில் வானம் இருக்குது பாருங்கள் ஆப்ஷனில். வானம் என்ற பொருள் தரும் சொல் விசும்பு. நிலம் என்ற பொருள் தரும் சொல் அசும்பு. நவமணி என்பதில் நவம் என்ற சொல் குறிப்பது. நவமணி என்பதில் நவம் என்ற சொல் குறிப்பது. ஆன்சர் ஆப்ஷன் பி 9. ஆன்சர் 9. 89வது கேள்வி நம்ம பார்க்கலாம். நல்லற படலை பூட்டும் இவ்வடிகளில் படலை என்ற பொருள் தரும் சொல். நல்லற படலை பூட்டும் இவ்வடிகளில் படலை எனும் பொருள் தரும் சொல். ஆன்சர் ஆப்ஷன் ஏ மாலை. ஆன்சர் மாலை. படலை என்றால் மாலை என்று பொருள். நீ 90வது கேள்வி,
கருணையன் என்பவர் டேஷ். கருணையன் என்பவர் டேஷ். ஆன்சர் ஆப்ஷன் சி அருளப்பன். ஆன்சர் அருளப்பன். 91வது கேள்வி. ஒருவன் இருக்கிறான் என்ற கதையின் ஆசிரியர் யார்? ஒருவன் இருக்கிறான் என்ற கதையின் ஆசிரியர் டேஷ். ஆன்சர் ஆப்ஷன் பி அழகிரிச்சாமி. ஆன்சர் அழகிரிச்சாமி. 92வது கேள்வி. டேஷ் வரிசையில் மூத்தவர் அழகிரிச்சாமி ஆவார். டேஷ் வரிசையில் மூத்தவர் அழகிரிச்சாமி ஆவார். ஆன்சர் ஆப்ஷன் சி கரிசல் எழுத்தாளர்கள் வரிசையில். ஆன்சர் கரிசல் எழுத்தாளர்கள். 93வது கேள்வி. அழகிரிசாமி எந்த நாட்டில் படைப்பாளர்களுக்கான படைப்பு பயிற்சி அளித்தார்? அழகிரிசாமி எந்த நாட்டில் படைப்பாளர்களுக்கான படைப்பு பயிற்சி அளித்தார்? ஆன்சர் ஆப்ஷன் டி மலேசியா. ஆன்சர் மலேசியா. இனி 94வது கேள்வி. ஒருவன் இருக்கிறான் என்ற கதை வெளியான இதழ் என்ன? ஒருவன் இருக்கிறான் என்ற கதை வெளியான இதழ் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ கலைமகள். ஆன்சர் கலைமகள். 95வது கேள்வி. ஒருவன் இருக்கிறான் என்ற கதை வெளியான ஆண்டு எது? ஒருவன் இருக்கிறான் என்ற கதை வெளியான ஆண்டு எது? ஆன்சர் ஆப்ஷன் பி 1966. ஆன்சர் 1966. 96வது கேள்வி. வாய்மையே மழைநீராகி இத்தொடரில் வெளிப்படும் அணி எது? வாய்மையே மழைநீராகி இத்தொடரில் வெளிப்படும் அணி எது? ஆன்சர் ஆப்ஷன் சி உருவகம். ஆன்சர் உருவகம். 97வது கேள்வி. தீவகம் என்ற சொல்லின் பொருள் என்ன? தீவகம் என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் சி விளக்கு. ஆன்சர் விளக்கு. தீவகம் என்றால் விளக்கு என்று பொருள். 98வது கேள்வி. தீவக அணி டேஷ் வகைப்படும். தீவக அணி டேஷ் வகைப்படும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ 3 வகைப்படும். ஆன்சர் 3 வகைப்படும். 99வது கேள்வி. இயல்பாக உரிய சொற்களின் மூலம் கூறுவது டேஷ் அணி ஆகும். இயல்பாக இதில் 99 இல்லை 100ன்னு இருக்குது. நம்ம இதை 99ன்னு எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் கொஸ்டினை நம்ம சேர்த்து பார்க்கலாம். 99வது கேள்வி. இயல்பாக உரிய சொற்களின் மூலம் கூறுவது டேஷ் அணி ஆகும். இயல்பாக உரிய சொற்களின் மூலம் கூறுவது டேஷ் அணி ஆகும். ஆன்சர் ஆப்ஷன் டி தன்மை அணி. ஆன்சர் தன்மை அணி. இனி 100வது கேள்வி. தன்மை அணியின் வகைகள் டேஷ் ஆகும். தன்மை அணியின் வகைகள் டேஷ் ஆகும். ஆன்சர் ஆப்ஷன் பி 4 வகைப்படும். தன்மை அணி 4 வகைப்படும். அவ்வளோதான். நம்ம 25 வினாக்களை நம்ம பார்த்துட்டோம். இந்த 25 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.